வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனக்கான அந்த ஆட்சியை தக்க வைத்துள்ளார். அதே வேளையில் அதிமுகவுக்கான இந்த பிளவானதும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் எதிரொலித்தை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை? ஆமா, ஆமா. முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக முதலமைச்சராக அவர் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் 144 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது அவர் மீதான அந்த நம்பிக்கை அவருக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிளவு உறுதியாகி இருக்கிறது. இவரெல்லாம் கூட இன்பத்துறை எல்லாம் கூட சொன்னாரு, அந்த கொரோனா உத்தரவை தாண்டி நீங்க வாக்களிச்சீங்கன்னா பதவி இழப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் பத்தி எதுவும் இல்லாத 25 பேர் முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட்டா போட்டாங்க. மீதி இருக்கிற எடப்பாடி ஆதரவாளர்கள் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அந்த பிளவு இதாயிடுச்சு. இந்த பிளவு அப்படியே நீடிக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதிமுக 2 பேரும் ஒன்னா வருவாங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஸோ தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய ஒரு கட்சி மேலும் ஒரு பிளவை சந்திக்கிறது. இது வந்துட்டு பலவீனப்படுத்தும். இந்த பலவீனமான இடம் வந்துட்டு எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாக போகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இறந்தது அப்படின்றது தான் எம்ஜிஆருக்கு வந்துட்டு வாக்கு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவிச்சு. 75 அவர் இறந்தாரு. 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அது காரணம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் மறைந்து அவருடைய பழைய காங்கிரஸ் ஆதரவு வாக்குகள் எல்லாம் எம்ஜிஆருக்கு அசாதகமா போனதுதான். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு யாருக்கு சாதகமா போகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேவேளை பொதுக்குழுவை கூட்டி இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது இப்படியே பிரிந்தே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா? இல்ல, அவங்க 2 பேருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் போகணும். பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லிட்டு சண்முகம் நேற்று கோரிக்கையை விடுத்திருந்தாரு. ஆனா அந்த கோரிக்கையை ஏற்க மாட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு பொதுக்குழு கூட்டா கூட அது ரொம்ப ரசவசமா முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்க கூட்ட மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த முதல்ல அவங்க தேர்தல் ஆணையத்திலையும் கோர்ட்லயும் தான் அவங்க போயிட்டு தீர்த்துக்குருவாங்க. அதுல வந்துட்டு இந்த கொரோனா உத்தரவு அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு எந்த அளவுக்கு இதாகும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஒரு சபாநாயகருக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கு, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனக்கான அந்த ஆட்சியை தக்க வைத்துள்ளார். அதே வேளையில் அதிமுகவுக்கான இந்த பிளவானதும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் எதிரொலித்தை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை? ஆமா, ஆமா. முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக முதலமைச்சராக அவர் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் 144 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது அவர் மீதான அந்த நம்பிக்கை அவருக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிளவு உறுதியாகி இருக்கிறது. இவரெல்லாம் கூட இன்பத்துறை எல்லாம் கூட சொன்னாரு, அந்த கொரோனா உத்தரவை தாண்டி நீங்க வாக்களிச்சீங்கன்னா பதவி இழப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் பத்தி எதுவும் இல்லாத 25 பேர் முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட்டா போட்டாங்க. மீதி இருக்கிற எடப்பாடி ஆதரவாளர்கள் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அந்த பிளவு இதாயிடுச்சு. இந்த பிளவு அப்படியே நீடிக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதிமுக 2 பேரும் ஒன்னா வருவாங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஸோ தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய ஒரு கட்சி மேலும் ஒரு பிளவை சந்திக்கிறது. இது வந்துட்டு பலவீனப்படுத்தும். இந்த பலவீனமான இடம் வந்துட்டு எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாக போகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இறந்தது அப்படின்றது தான் எம்ஜிஆருக்கு வந்துட்டு வாக்கு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவிச்சு. 75 அவர் இறந்தாரு. 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அது காரணம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் மறைந்து அவருடைய பழைய காங்கிரஸ் ஆதரவு வாக்குகள் எல்லாம் எம்ஜிஆருக்கு அசாதகமா போனதுதான். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு யாருக்கு சாதகமா போகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேவேளை பொதுக்குழுவை கூட்டி இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது இப்படியே பிரிந்தே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா? இல்ல, அவங்க 2 பேருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் போகணும். பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லிட்டு சண்முகம் நேற்று கோரிக்கையை விடுத்திருந்தாரு. ஆனா அந்த கோரிக்கையை ஏற்க மாட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு பொதுக்குழு கூட்டா கூட அது ரொம்ப ரசவசமா முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்க கூட்ட மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த முதல்ல அவங்க தேர்தல் ஆணையத்திலையும் கோர்ட்லயும் தான் அவங்க போயிட்டு தீர்த்துக்குருவாங்க. அதுல வந்துட்டு இந்த கொரோனா உத்தரவு அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு எந்த அளவுக்கு இதாகும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஒரு சபாநாயகருக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கு, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு.
தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.